இந்த மாடு வீட்டுல கட்டுத்தரையில பிடிகையரோட பிடிங்கிட்டு ஓடி போயிடுச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. இந்த மாட்டை பிடிச்சு கொடுத்தா 25,000 ரூபா ரொக்கம் சன்மானமா கொடுக்கப்படும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாடு காணாம போனதுல இருந்து இன்ன வரைக்கும் வீட்டுல நிம்மதியான தூக்கம் இல்லாம, சாப்பாடு சாப்பிட முடியாம ரொம்ப மனவேதனையோட அந்த குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்குது. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த காளையை பிடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷப்படுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழன் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபேஸ்புக்ல நம்ம தமிழன் ட்ரெண்டிங் ஒரிஜினல் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டு தொடர்ச்சியா பாருங்க. இந்த மாடு சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி அருண் அவங்களுடைய காலை தான். இந்த காலை கட்டுத்தரையில வீட்டுல பீடிகைத்தோட தான் கட்டி இருந்துச்சு. திடீர்னு அத்துக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த மாட்டோட வந்துட்டு தலை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஊருக்குள்ள. அப்படி வைக்கும்போது என்ன நினைச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் புடுங்கிட்டு ஓடுனது இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எங்க இருக்குன்னு கூட தெரியல. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல ஆகுது. 2/2/2025 அன்னைக்கு தான் இந்த மாடு வந்து தொலைஞ்சு போயிருக்குது. வீடியோல பாக்குற இதே பிடிகைத்தோட மூக்கைத்தோட தான் ஓடி போச்சு. சேலம் செந்தாரப்பட்டியை சுத்தி இருக்க நண்பர்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மேக்சிமம் வந்துட்டு அங்கிட்டு இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 to 15 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அந்த சைட்ல இருக்கக்கூடிய தம்மம்பட்டி, இந்த லைன்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் நீங்க எல்லாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு காலை ரொம்ப முக்கியம். வீட்டுல எல்லா பேருமே ரொம்ப பாசமா அன்பா வீட்டுல ஒரு பயலை வளர்த்து விட்டாங்க. பயலை மிஸ் பண்ணும் பொழுது அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்கிறது அவங்க பேச்சிலே தெரிஞ்சது. இன்ன வரைக்கும் சரியான சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லாம தான் ராப்பகலா அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சீங்க அப்படின்னா இந்த பயலை வீட்டுக்கு கொண்டு வரலாம். உதவி செஞ்சு இந்த பயலை பிடிச்சு கொடுக்குற நண்பருக்கு தக்க சன்மானமா 25,000 ரூபாய் பணம் ரொக்கமா கையில கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பிடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து தான் இந்த ரொக்கத்தையும் அவங்க கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க. அப்பனா பாத்துக்கங்க எந்த அளவுக்கு இந்த பையன் மேல அவங்க விருப்பமா இருந்திருக்காங்கன்ட்டு. காளையோட அடையாளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகப்பு கலர் மூக்கு கயிறு குத்தி இருக்குது. காளையோட நெத்தியில பொட்டு வச்சது மாதிரி வெள்ளை கலர் இருக்கும். தொலைஞ்சு போய் 20 நாள் கிட்ட வந்துருச்சு. இந்த மாடை வேற எங்கேயாவது நீங்க பாத்துருந்தாலோ பிடிக்க முடியாம போயிருந்தா கூட இந்த கான்டாக்ட் நம்பருக்கு, வீடியோல தெரியல இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தகவல் சொல்லுங்க. அவங்களே வந்து கூட பிடிச்சுக்குவாங்க. எங்க நிக்குதுன்னு தெரியாமலே அவங்க தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை பிடிக்க முடியாம நம்ம சொன்ன மாதிரி பிடிக்க முடியாம இருந்தது அப்படின்னா கூட அந்த காளையை பத்தின தகவலை இந்த வீடியோல தெரியல நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தகவல் சொன்னீங்க அப்படின்னா உரிமையாளரே வந்து கூட பிடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க எல்லாம் உதவி செஞ்சு இந்த பயலை மீட்டு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நம்ம சேனல்ல வீடியோ கொடுக்குறேன். நம்ம சேனல்ல போட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா மாடு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் மாட்டின் உரிமையாளரும் நம்மகிட்ட உதவி கேட்டிருக்காங்க. நானும் உங்ககிட்ட உதவியா கேட்கிறேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணி இந்த பயலை வீட்டுக்கு கூட்டி போறதுக்கு உதவி பண்ணுங்க. எப்பவுமே ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கக்கூடிய எந்த மாட்டின் உரிமையாளரும் அவன் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளவு உரிமையா அவன் கூட நம்ம பழகுறோமோ, அவனை இழுத்துட்டு போறோமோ, அவனை களத்துல கலந்து வைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தான். இப்படி நம்ம கூட இருக்கக்கூடியவன் திடீர்னு நம்ம வீட்டில இருந்து காணாம போகும்போது நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அது என்ன சொல்றது, ஒன்று மனநிலை, நம்ம அவனுடைய மனநிலை என்ன விலையா இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சிட்டு அவனை தேடி ஓட ஆரம்பிச்சிருவோம். பணங்காசு நமக்கு எப்பவுமே முக்கியம் கிடையாது. நம்ம வளர்க்கக்கூடிய பயலை